ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளரி செடி. நான் விதை தான் போட்டேன். படர்ந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வெள்ளரி செடி தான். ஆனால் பூ நிறையா பூத்துருக்கு. உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்களாம், கிட்ட வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. ஆனால் என்னடா அது ஒரு காயை கூட காணாமன்னு பார்த்தா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி இருக்குது தெரியாதும்மா, காய் உள்ளே இருக்கும், நீ பாரு அப்படின்னு. அதேமாதிரி சரி பார்ப்போன்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்க நாங்கள் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி சீச்சிட்டு தான் பார்த்தேன். பாருங்கள் ஒரு வெள்ளேரி பிஞ்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க சொன்னாங்க, அம்மா எல்லாத்தையும் எடுத்து இப்படி தள்ளிட்டு பாருமா, இல்லை தள்ளிட்டு பார்க்கணுன்னா அடியில் இருக்கும் அப்படின்னு. நான் தள்ளிட்டு தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒரு வெள்ளேரி பிஞ்சு காய்ச்சிருக்கு. இப்போ தான் நிறைய குட்டி குட்டியாக காய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அப்போ அவங்க சொன்னது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் எப்போயுமே வெள்ளேரி காய் அந்த அடியில் அப்படியே பட்டு கிடக்கும் பொழுது நம்ம நோத்திட்டு தான் பார்க்கணும். இது இன்னும் பாருங்கள், இது இன்னும் ஒரு 10 நாளில் நல்லா பெருசாகிடும். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.